இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீ அவந்திகாவிற்கு பண்ண பின்னாடியும் நான் உன்னை நம்புவேன் நீ எப்படிடா எதிர்பார்க்கிற? சீறினான் ரவிச்சந்திரன். இதை கேட்ட ஷாமின் முகம் வெக்கத்தால் குறுகியது. நீ சொல்றது சரிதான், என்ன மன்னிச்சிரு என்றான் ஷாம் சிறு குரலில். இன்னையோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சிருச்சு அறிவித்தான் ரவிச்சந்திரன். இதை கேட்டு ஷாமின் முகத்தில் அதிர்ச்சி வந்தாலும் அவனது முகம் மீண்டும் தொங்கியது. எனக்கு புரியுது, இனி நான் உன் ஃப்ரெண்டா இருக்க தகுதியானவன் இல்ல. அவன் முகம் பொலிவிழந்தது. அவனது தோழனின் நம்பிக்கைக்கு அவன் செய்த துரோகத்திற்குத்தான் அவனுக்கு இந்த தண்டனை என்று நினைத்தான் ஷாம். டாக்டர் ஷாம், நீங்க தான் என்னோட மெமரியை அழிக்காம பிரிசர்வ் பண்ணீங்களா என்று கேட்டாள் அவந்திகா. அவள் எதை பற்றி கேட்கிறாள் என்று அவனுக்கு புரிந்தது. ஆதிராவோட ஒரிஜினல் பிளான் என்னோட ஞாபகங்களையே மொத்தமா அழிக்கிறது தானே இல்லையா? அவந்திகா அழுத்தி கேட்டாள். விரக்தியாக சிரித்தவன், அதையும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஐ எம் இம்ப்ரெஸ்ட். ஆமா, நீங்க சொல்ற மாதிரியே ஆதிராவோட ஒரிஜினல் பிளான் உங்களோட எல்லா மெமரியும் மொத்தமா அழிச்சிட்டு உங்க வாழ்க்கை மொத்தத்தையும் அவங்க வாழணும்ன்றதுதான். அவங்களுக்கு ஆதிரா நாதனா இருக்கிறதுல எந்த விருப்பமும் இல்ல. அவங்களோட வாழ்க்கை அவங்கள அந்த பாடுபடுத்திருச்சு என்றான் ஷாம். அப்புறம் ஏன் நீங்க என்னோட ஞாபகங்களை அழிக்க விடல? அதை எல்லாத்தையும் காப்பாத்தி ஆதிராவோட உடம்புக்குள்ள வச்சீங்க. அதோட இதுக்கு ஏன் என்ன சூஸ் பண்ணணும்? இதுக்கும் முன்னாடி அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தனது கேள்விகளை முன்வைத்தாள் அவந்திகா. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ரவி அதிர்ச்சி அடைந்தான். அப்போ அவந்திகாவோட ஞாபகங்கள் எல்லாத்தையும் காப்பாத்தி இன்னைக்கு அவளை உயிரோட வச்சிருக்கிறதே ஷாம் தானா என்று நினைத்தவனுக்கு அவந்திகாவின் கேள்விகளே எழுந்தன. அதே மாதிரி அவந்திகாவிற்கு யாருன்னே தெரியாத ஆதிரா எதுக்கு அவந்திகாவை இந்த மிஷனுக்கு சூஸ் பண்ணணும்? உண்மைய சொல்ல போனா இது எல்லாமே என்னோட தப்புதான். அன்னைக்கு கௌதமோட பர்த்டே பார்ட்டி அப்போ உங்ககிட்ட இருந்து வெளிப்பட்ட தைரியமும் அறிவும் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அப்போ ஒரு நாள் ஆதிரா என்கிட்ட பேசணும்னு வந்தாங்க. அவங்க ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தாங்க. அப்போதான் நான் அவங்கள பத்தி சொன்னேன். நீங்க பார்ட்டில நடந்துட்டத பத்தி சொல்லி அவங்களுக்கு வாழ்க்கை மேல ஒரு பிடிப்பு கொடுக்க நான் முயற்சி பண்ணேன். ஆனா எனக்கே தெரியாம நான் அவங்களுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு எண்ணத்தை தூண்டி விட்டுட்டேன் போல. அவங்க அதுக்கப்புறம் வந்த ஒவ்வொரு தெரப்பி அப்பையும் உங்களை பத்தியே தான் கேட்டுட்டு இருப்பாங்க. அதோட நானும் உங்க மேல ரொம்ப பிரமிப்புல இருந்தேன். அதனால உங்களை பத்தி ரீசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களோட ஒவ்வொரு கதையும் ஆதிராவுக்கு உங்க மேல இருந்த பொறாமைய வளர்த்துக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு போல. ஒரு நாள் ஆதிரா என்கிட்ட வந்து அவங்க நீங்களா மாறணும்னு கேட்டாங்க. நான் என்ன நினைச்சேன்னா, இப்போ ஒருத்தவங்க மேல இம்ப்ரெஸ் ஆனா அவங்கள மாதிரியே நாமளும் மாறணும்னு ஆசைப்படுவோம்ல, அந்த மாதிரிதான் ஆதிராவோட ஆசையும்னு நினைச்சேன். ஆனா அவங்க உங்களோட மூளையில இருக்கிற உங்களை பத்தின எல்லா ஞாபகங்களையும் அழிச்சிட்டு அவங்க மெமரி எல்லாத்தையும் உங்க மூளைக்குள்ள புகுத்தணும்னு நினைச்சாங்க. ஆனா நான் அதுக்கு ஒத்துக்கல. அதுக்கப்புறம் அவங்களே இறங்கி வந்து மெமரி ரெண்டையும் மாத்தி வச்சிருங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா சிங்கன் குடும்பத்துல இருந்து வெளியே வந்துட்டா மட்டும் போதும்னு அவங்க சொன்னாங்க. ஒரு வழியாக மொத்த கதையும் சொல்லி முடித்தான் ஷாம். இதுவரை காலி இடமாக இருந்த எல்லா விடை தெரியாத கேள்விகளும் இப்போது நிரம்பிவிட்டன. ஆனால் இப்பொழுது அவந்திகா ஒரு பயம் கலந்த யதார்த்த உலகத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்து இருந்தாள். அப்படி என்றால் இதையெல்லாம் வைத்து பார்த்தால் அவளது கனவில் ரவிக்கும் பூர்ணிமாவிற்குமான திருமணம் ஆகவில்லையா? அவந்திகாவிற்கும் ரவிக்கும் தான் திருமணம் நடந்ததா? அதாவது அவந்திகாவின் ஞாபகங்களை அழித்துவிட்டு அவளது உடலில் இருக்கும் ஆதிராவிற்கும் ரவிக்கும் தான் திருமணம் நடந்திருக்கிறது. ஒருவேளை ஷாம் மட்டும் அவந்திகாவின் ஞாபகங்களை சேகரித்து ஆதிராவின் மூளையில் வைக்காமல் இருந்திருந்தால் அவந்திகா என்ற ஒருத்தியே இறந்து போயிருப்பாள். அவந்திகாவின் உடலில் இருந்து கொண்டு ஆதிராதான் அவந்திகாவாக வாழ்ந்து கொண்டிருப்பாள். அதன் பிறகு ஆதிராவும் ரவியும் திருமணம் செய்து கொண்டு இருப்பார்கள். அதே நேரத்தில் அவந்திகாவின் உருவில் இருக்கும் ஆதிரா கௌதமின் தாய் இல்லை என்பதால் அவள் நிச்சயம் அவன் மீது தாய் பாசத்தை காட்டியிருக்க மாட்டாள். தனது தாயாலே நிராகரிக்கப்பட்ட குழந்தையாக உணர்ந்து கௌதமும் தனது கனவில் வந்தது போல வீட்டை விட்டு ஓடியிருப்பான். இதையெல்லாம் நினைக்க நினைக்க அவந்திகாவால் தனது கனவு சொல்ல வந்த கதையாக இதைத்தான் புரிந்து கொள்ள முடிந்தது. அவள் என்ன நினைத்து கொண்டிருந்தாள்? பூர்ணிமாவை ரவியின் வாழ்வில் இருந்து நீக்கிவிட்டதன் மூலமாக இனி கௌதமுக்கு தனது கனவில் கண்டது போல் எந்த பிரச்சனையும் வராது என்று தானே நினைத்துக் கொண்டிருந்தாள். ஆனால் பூர்ணிமாவிற்கு அடுத்து இந்த ஆதிரா இருக்கிறாளே, ஒருவேளை ஷாம் மட்டும் அவந்திகாவின் ஞாபகங்களை சேமிக்காமல் விட்டிருந்தால் இன்று ஆதிரா போட்ட திட்டம் தான் நடந்திருக்கும். அவளுக்கு இன்றும்
அவளது சாவை நினைத்து பயம் இல்லை. ஆனால் அவளது மகன் கௌதம் அவளது தாயே அல்லாதவளை தாய் என்று நினைத்து வெறுத்திருப்பான். இறுதியாக அவள் கனவு கண்டதை போலவே அவன் இறந்தும் போயிருப்பான். முடிவாக ஷாம் இவளது விஷயத்தில் தவறு செய்திருந்தாலும் இன்றும் அவனால் மட்டுமே அவளால் உயிர்ப்புடன் இருக்க முடிகிறது என்பது திண்ணம். இந்த மொத்த விஷயத்தையும் நான் மன்னிச்சு விட தயாரா இருக்கேன். ஆனா அதுக்கு பதிலா என்னோட மொத்த ஞாபகங்களும் என்னோட உடல்லையே எனக்கு திரும்ப வேணும் என்றாள் அவந்திகா. அவந்திகா சொன்னதை கேட்ட ரவி, ஷாம் இருவருக்குமே ஆச்சரியம். அவள் கூறி முடித்த அடுத்த நிமிடம் ஷாமின் முகத்தில் மீண்டும் பொலிவு வந்தது. நான் சத்தியம் பண்ணி கொடுக்கறேன், நிச்சயம் உங்களை நீங்களாகவே மாத்திருவேன் என்றான் ஷாம். இப்பவே அந்த மெமரி செல்ல ரிமூவ் பண்ணு, திடீரென சொன்னான் ரவிச்சந்திரன். அவனுக்கு இனியும் காத்திருக்க முடியும் என்று தோணவில்லை. அவனுக்கு அவனது அவந்திகா அவளாகவே மீண்டும் வேண்டும். ஆனால் அவர்களது உறவில் என்றும் அவந்திகாவின் முடிவு தானே ஓங்கி நிற்கிறது. நோ வே, என்னோட பழைய ஞாபகங்கள் விஷயத்துல என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது. உறுதியாக அவனது முடிவை மறுத்தாள் அவந்திகா. அவளது ஞாபகங்களின் ஒவ்வொரு பாகமும் அவளுக்கு முக்கியமானவை. அவைதான் அவளது சுயம். அவைதான் இன்று அவளை அவளாய் வைத்திருக்கின்றன. அவைதான் அவளது குணத்தை செதுக்கியவை. அவை எல்லாம் போய்விட்டால் அவளது ஒரு பாகமே போய்விட்டது போல் அவளுக்கு தோன்ற ஆரம்பித்துவிடும். இப்படி முழுமை பெறாதவளாக இருப்பதை அவள் விரும்பவில்லை. ஆனா இந்த ரிசர்ச் கடைசி வரையும் முடிவே இல்லனா, இல்ல பாதிலேயே தடப்பட்டு நின்றுச்சுன்னா என்னடி பண்றது? கோபமாக வந்தது அவனுக்கு. தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவன், கடைசி வரைக்கும் இப்படியே இருக்க போறியா? அக்கறை நிரம்பிய குரலில் கேட்டான் ரவிச்சந்திரன். இல்ல, இன்னும் 1 மாசத்துல இந்த ரிசர்ச் வெற்றி அடையலனா நான் நீங்க சொன்ன மெத்தடுக்கு ஒத்துக்கிறேன், தெளிவாக அறிவித்து விட்டாள் அவந்திகா. அவளது கண்களில் தீர்மானம் இருந்தது. இனி யார் சொன்னாலும் என் முடிவை மாற்றிக்கொள்ள போவதில்லை என்கின்ற அழுத்தம் இருந்தது. இதையெல்லாம் பார்த்த ரவிச்சந்திரன், சரி 1 மாசம்தான் டைம் லிமிட் என்றான். அவனுக்குமே அவந்திகாவின் ஞாபகங்கள் பறிப்போவதில் எந்தவித விருப்பமும் இல்லைதான். நான் என்னோட பெஸ்ட் ட்ரை பண்றேன், உறுதி அளித்தான் ஷாம். சரி, உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, முறைப்பாக கூறினான் ரவிச்சந்திரன். அவன் மேல் 1000 கோபம் இருந்தாலும் அவந்திகாவிற்காக என்றால் அவன் என்ன வேண்டும் என்றாலும் செய்ய தயாராக இருக்கிறான் என்பதே உண்மை. சரி ரவி, உனக்கு இந்த ரிசர்ச்சோட இம்பார்ட்டன்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். நம்ம பெரிய பெரிய அறிவாளிகளோட ஞாபகங்களை இது மூலியமா வருங்காலத்துல சேமிச்சு வைக்கலாம். அது நம்ம ஃபியூச்சர்ல எல்லாருக்கும் ரொம்ப யூஸ் ஆகும் என்று ஷாம் சொல்லி கொண்டு இருக்கும் போதே, அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அழுத்தமாக சொல்லிவிட்டு அந்த லேபை விட்டு நடையை கட்டிவிட்டான் ரவிச்சந்திரன். அவனுக்கு வருங்கால மனித குலம் எப்படி இருக்க போகின்றது என்பதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் எழவில்லை. அவனுக்கு தேவை அவந்திகா மீண்டும் அவளாக அவனிடம் வர வேண்டும், அவ்வளவுதான். அவன் பின்னையே அவந்திகாவும் சென்றாள். அவர்கள் இருவரும் காரில் ஏறிய பின்னரும் அவன் அமைதியாகவே இருக்க அவந்திகாவும் அமைதியாக இருந்தாள். அவன் எதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறான் என்று அவளுக்கு தெரியவில்லை. இன்னும் சொல்ல போனால் அவன் என்ன நினைக்கிறான் என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வமும் அவளுக்கு இல்லை என்றும் சொல்லலாம். அதனால் அவளும் எதுவும் கேட்காமல் அமைதியாக இருந்தாள். சிறிது நேர யோசனைக்கு பிறகு தனது வாயை திறந்தான் ரவிச்சந்திரன். நீ அந்த சிங்கன் குடும்பத்தை விட்டு விலகியே இரு. நான் உன்னை ஒரு நல்ல இடத்துல தங்க வைக்கிறேன். உனக்கு பாதுகாப்புக்கும் ஆளுங்களையும் ஏற்பாடு பண்றேன் என்றான் ரவிச்சந்திரன். இது பாதுகாப்பான வழிதான். ஆனால் அவந்திகாவின் மனதில் வேறு ஒரு திட்டம் இருந்தது. நான் ஆதிராட்ட இருக்கிற பொருட்களுக்கு பதிலா அவளுக்கு மாதேஷ் சிங்கன் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கலாம்னு இருக்கேன் என்று அவந்திகா கூறி முடிக்க, நோ வே என்று கத்தினான் ரவிச்சந்திரன். நீ அந்த மாதேஷ் சிங்கனா? அவன்கிட்ட எல்லாம் எந்த இன்ட்ராக்ஷன்ஸும் வச்சுக்க வேணாம். நான் இந்த பொருளை ஆதிரா கிட்ட இருந்து வாங்கின வழிய பாக்குறேன் என்று முடிவாக கூறிவிட்டான் ரவிச்சந்திரன். என்ன வழி? அழுத்தி கேட்டாள் அவந்திகா. மாதேஷ் அவளை கொலை பண்ணிருவேன்னு மிரட்டியும் அவன் கேட்ட அந்த பொருளை தராதவளை என்ன பண்ணி உங்ககிட்ட அந்த பொருளை தர வைப்பீங்க என்று கேட்டாள் அவந்திகா. என்ன ஆனாலும் சரி, நீ மறுபடியும் அந்த குடும்பத்துக்கிட்ட போக கூடாது, முடிவாக சொன்னான் ரவிச்சந்திரன். அவனுக்கு அருகில் இருக்கும் ஆதிராநாதன் அவனது அவந்திகா இல்லை என்று அவனுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் ஏனோ அவளிடம் மனைவி என்ற முறையில் மாதேஷ் பேசுவதில் அவனுக்கு கொஞ்சமும் உடன்பாடு இல்லை. அவந்திகாவின் ஞாபகங்கள் மட்டும்தான் அவளிடம் இருந்தாலும் அவனுக்கும் அவந்திகாவிற்கும் இடையில் வேறு ஒருவன் வருவதை அவன் கொஞ்சமும் விரும்பவில்லை. ரவிச்சந்திரன், நீங்க ஒன்னும் என்னோட வாழ்க்கையோட மாஸ்டர் கிடையாது. அதோட நான் முடிவு பண்ணிட்டேன்.
எனக்கு அந்த ஆத்திராவோட பொருள் வேணும். அவந்திகா முடிவாக கூறிவிட்டாள். அவள் இவனிடம் பெர்மிஷன் கேட்கவில்லையாம். அவள் அவளது முடிவை கூறுகிறாளாம். அப்படி கூறியவளை வெறித்தான் ரவிச்சந்திரன். சில நேரம் நீ கொஞ்சம் பலவீனமானவளா இருக்க கூடாதடி. அவள் கொஞ்சம் பலவீனமானவளாக இருந்தாலாவது கொஞ்சமாச்சும் அவனை சார்வாளோ என்ற நப்பாசை அவனுக்கு. ஆனா எனக்கு இன்னும் உங்க உதவி தேவைப்படுது என்றாள் அவந்திகா. இதை கேட்ட ரவியின் முகத்தில் பிரகாசமான புன்னகை. அழுது கொண்டிருந்த குழந்தைக்கு சாக்லேட் கொடுத்ததை போல் குதூகலித்தான் ரவிச்சந்திரன். சரி, நான் உன்னோட முடிவுக்கே உணவிடுறேன். ஆனா என்னைய உன்னோட பாதுகாப்புக்கு பாதுகாவாவது விடுடி, இறைஞ்சினான் ரவிச்சந்திரன். அவளது சிறு சிறு வார்த்தைகள் கூட அவனை இத்தனை பாதிக்கிறதா? ஒரே வினாடியில் தனது வார்த்தைகளினால் அவன் சுருங்கிய முகத்தில் இருந்து சிரித்த முகமாக மாறிவிட்டானே. அவளது கண்களின் ஓரங்களில் துடிக்க தேங்க்யூ என்றாள் அவந்திகா. நீ எனக்கு நன்றி சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்ல என்று கூறிவிட்டு சிரித்தபடியே காரை ஸ்டார்ட் செய்தான் ரவிச்சந்திரன். அவர்கள் வீட்டிற்கு சென்றதும் அவந்திகா ஆத்திராவை தனது திட்டத்தை இணங்க வைக்க முயற்சி செய்தாள். அவந்திகா ஆத்திராவிற்கு மாதேஷிடம் இருந்து விவாகரத்து வாங்கி தந்து விடுவதாகவும் அவர்கள் இருவரின் மெமரி அவரவருக்கு பரிமாற்றம் அமைத்ததும் மேலும் ஆத்திராவிற்கு ஒரு சுதந்திரமான வாழ்வை அமைத்து தருவதாகவும் அவந்திகா ஆத்திராவிற்கு சத்தியம் செய்து கொடுத்தாள். இத்தனை சொல்லியும் ஆத்திராவிடம் இன்னும் தயக்கம் தெரிய, அந்த பொருளை நீ வச்சுக்கிட்டு இருக்கிறது உனக்கு இன்னும் அதிகமான பிரச்சனையை தான் தரும் ஆத்திரா என்று சொல்லிவிட, அவந்திகாவின் வார்த்தைகளில் உள்ள உண்மையை புரிந்து கொண்ட ஆத்திரா உடனே ஒத்துக்கொண்டாள். அவளுக்குமே அந்த பொருள் வந்ததில் இருந்தே அவளுக்கு நிறைய இடர்கள் வந்து கொண்டே இருப்பதை உணர்ந்துதான் இருந்தாள். சரி, நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கறேன். ஆனா நீ எனக்கு இந்த விஷயத்த சொல்லணும். இந்த ப்ராஜெக்ட் கேலக்சினா என்ன? அவந்திகாவிற்கு அதை பற்றிய எல்லாமே தெரியும் என்று நோக்கில் கேட்டாள் ஆத்திரா. இதை கேட்ட அவந்திகா தான் இந்த விஷயத்தில் அவளை விட ஆர்வமானவள். இந்த பொண்ணுக்கு ப்ராஜெக்ட் கேலக்சிய பத்தி ஒன்றுமே தெரியாது என்ற போதும் அவள் ஏன் அந்த பொருளை தனது உயிரையே பணயம் வைத்து காத்து கொண்டிருந்தாள் என்று கேள்வியே அவந்திகாவிடம் எழுந்தது. உங்க அப்பா உன்னை விட்டுட்டு போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா என்று கேட்டாள் அவந்திகா. நான் கடைசியா அவரை கண்டுபிடிச்சிடுவேன், இது மட்டும்தான் அவர் என்கிட்ட கடைசியா சொன்னாரு என்றாள் ஆத்திரா. அவந்திகாவின் கண்கள் அதிர்ந்து போய் அவளை பார்த்தன. இதே வார்த்தைகளைத்தான் அவளது அம்மாவும் அவளிடம் இறுதியாக சொன்னார். அப்படி என்றால் தனது சந்தேகம் உண்மைதான் என்பதோடு எப்படியும் கடைசியாக அவளது அம்மாவை பார்த்து விடலாம் என்ற எண்ணமும் அவளுள் வந்தது. மாதேஷ்க்கு உங்ககிட்ட இந்த பொருள் இருக்கிறத பத்தி எப்படி தெரியும் என்று கேட்டாள் அவந்திகா. எனக்கு தெரியல, உண்மைய சொல்ல போனா அவரே வந்து என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி வரையும் அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது என்றாள் ஆத்திரா. தலையை குனித்து எதையோ சில நொடிகள் யோசித்த அவந்திகா சிறிது நொடிகளுக்கு பிறகு, அப்போ கண்டிப்பா அவன்கிட்டயும் இதே பொருள் ஒண்ணு இருக்கணும் என்றாள் தலையை நிமிர்த்தியபடி. இதை கேட்ட அவந்திகாவிற்கோ ஆச்சரியம். அப்படின்னா இதே பொருள் அவன்கிட்டயும் இருக்கும்னு சொல்றியா? அப்போ அவனுக்கும் ப்ராஜெக்ட் கேலக்சி பத்தியும் தெரிஞ்சிருக்கணுமா என்று கேட்டாள் ஆத்திரா இன்னும் மீளாத ஆச்சரியத்தோடு. ஆமா, எனக்கு அப்படித்தான் தோணுது. இன்னும் சொல்ல போனா நம்மளை விட அவனுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். இல்லனா அவன் உன்னை தேடி கண்டுபிடிச்சிருக்க மாட்டான் என்றாள் அவந்திகா உறுதியாக. அப்ப நீ கண்டிப்பா அத பத்தி தெரிஞ்சுக்கணும். அதோட அவனோட பிளான அழிச்சிட்டனா என்கிட்ட இருக்கிற பொருளை முழு மனசோட உனக்கு தந்துருவேன் என்றாள் ஆத்திரா. மாதேஷின் பெயரை கேட்டாலே அவளது கண்களில் வெறுப்பு தெரிந்து விழுந்தது. சரி, நீயும் நீ செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மறந்துடாத என்றாள் அவந்திகா. ஒரு வழியாக இருவரும் ஒரு சமரசமான ஒப்பந்தத்தை போட்டு முடித்துக் கொண்டார்கள். அதன் பிறகு அவந்திகா எப்படி மாதேஷ் சிங்கனின் திட்டத்தை அழிக்கலாம் என்ற திட்டத்தை, அதோடு ப்ராஜெக்ட் கேலக்சி பற்றிய அவனிடம் இருக்கும் ரகசியங்களை கரப்பதற்கான திட்டத்தையும் தீட்ட ஆரம்பித்தாள். ஏனோ அவந்திகா முன்னர் நினைத்திருந்ததை விட அந்த ப்ராஜெக்ட் கேலக்சி மிக பெரிய விஷயமாக இருக்கும் என்று அவந்திகாவிற்கு இப்பொழுது தோன்றியது. அவளுக்கு அதை பற்றி அதிக விஷயம் தெரியவில்லை என்றாலும் அதில் மிகப்பெரிய ஆபத்து ஒளிந்திருப்பதாக அவளது மனது அறிவுறுத்தியது. அவள் நினைப்பது போல் அது ஆபத்தானது என்பது உண்மை என்றால் நிச்சயம் அதன் ஆபத்து வெளிப்படும் முன்னரே அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அதனால் வரப்போகிற ஆபத்தை தடுக்க ஆயத்தமாக வேண்டும். ஆயத்தம், இந்த வார்த்தை மட்டுமே எந்த ஒரு செயலிலும் வெற்றியை பெற்று தரும் என்று திண்ணமாக நம்புபவள் அவந்திகா. இதை வரும் முன் காப்பது என்றும் சொல்லலாம்.
அதனால் நிச்சயம் அவந்திகாவிடம் இருந்தும் மாதேஷிடம் இருந்தும் அந்த பிளாக் பாக்ஸை அவள் கைப்பற்றியாக வேண்டும். அதற்கு அவள் ஆதிராவாக இருப்பது உதவி புரியும். ஏதோ ஒரு விதத்தில் ஆதிரா தனக்கு நல்லது செய்திருப்பதாக அவளுக்கு தோன்றியது. முதலில் மாதேஷின் தகப்பனாரை தேட வேண்டும். சிங்கன் குடும்பத்தில் காணவே இல்லை என்பதை இப்பொழுதுதான் உணர்ந்தாள் அவந்திகா. அவளது தேடலில் அவளை ஆச்சரியப்படுத்தாத விதத்தில் ஒரு தகவல் கிடைத்தது. அது என்னவென்றால், மாதேஷின் தகப்பனாரும் 30 வருடங்களுக்கு முன் தான் சென்னைக்கு வந்திருக்கிறார். அதேபோல் 12 வருடங்களுக்கு முன் காணாமல் போயிருக்கிறார். அப்படி என்றால் முடிவாக தௌடம்பிகா, ஆதிரா, மாதேஷ் மூவரின் தகப்பனார்களும் அந்த ப்ராஜெக்ட் கேலக்சியில் தொடர்புடையவர்கள். அப்படி என்றால் ஏன் அவந்திகாவிற்கு மட்டும் இவளது அம்மாவாக இருக்க வேண்டும்? இன்னும் நிறைய உண்மைகள் திறக்கப்படாமல் இருக்கின்றன என்று தோன்றியது அவந்திகாவிற்கு. இதை எல்லாவற்றையும் ஆழம் இறங்கி கண்டுபிடித்தே தீர வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டாள் அவந்திகா. மறுபக்கம் சிங்கன் குடும்பமே ஒரே நாளில் நடந்த பல திருப்பு முனைகளால் ஆடிப்போய் அமர்ந்திருந்தது. அதுவும் அவை எல்லாமே அவர்கள் சற்றும் எதிர்பார்க்காத நிகழ்வுகள். எல்லாமே அவர்களின் கண்களை அதிர்ச்சியில் விரிய வைத்த நிகழ்வுகள். இந்த ஆதிராவிற்கு எப்படி ரவிச்சந்திரனை தெரியும் என்பதே அவர்கள் எல்லோர் மனதிலும் ஓடிக்கொண்டிருந்த மிக பெரிய கேள்வி. ரவிச்சந்திரன் என்பவன் இந்தியாவிலேயே மிக பெரிய முகம். ஏன், மாதேஷ் தொழில் விஷயமாக அவனிடம் பேச முயன்ற போது கூட அவன் அவனை கண்டு கொள்ளவே இல்லை. அவனது அலுவலகத்தை சேர்ந்த வேறு யாரோ தான் மாதேஷிடம் தொழில் விஷயமாக கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர் என்பது அவர்கள் அறிந்த செய்தி. அப்படி இருக்கையில் பிசினஸ் உலகின் முடிசூடா மன்னனாகிய ரவிச்சந்திரன் அவர்கள் வீட்டு மருமகளான ஆதிராவை தெரிந்து வைத்திருப்பது மட்டுமல்லாமல் அவளை தன் கூடவே அழைத்து சென்று விட்டான். இந்த செய்தி மாதேஷின் காதுகளுக்கு வந்த பொழுது இதுவரை அவன் வாழ்விலேயே அடையாத மிக பெரிய அதிர்ச்சியை அடைந்தான் மாதேஷ் சிங்கன். ஆனால் இன்னொரு பக்கம் அது தனக்கு சாதகமான ஒன்று என்பதில் சிறு மகிழ்ச்சி அடைந்தான். அவனது தாய் அவனுக்கு சொன்னதை வைத்து பார்த்தால் ரவிச்சந்திரன் ஆதிராவிற்கு மிகவும் முக்கியத்துவம் அளிக்கிறான். அதோடு அவளுக்கு பாதுகாவலனாகவும் நடந்து கொண்டிருக்கிறான். மறுபக்கம் இங்கு மாதேஷின் கம்பெனி சம்பந்தமான ரகசிய விடயங்கள் எல்லாம் இணைய உலகில் வெளிப்பரப்பாகிவிட்டதால் அவனது கம்பெனி நிச்சயம் இன்னும் சில நாட்களில் திவாலாகிவிடும் நிலையில் இருக்கின்றது. ஒருவேளை சந்திரன் சாம்ராஜ்யத்தின் உதவி மட்டும் அவனுக்கு கிடைத்தது என்றால் அவனுக்கு தொழிலில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். இப்பொழுது அதற்கு பகடை சீட்டாக ஆதிரா இருக்கிறாள். வேறு என்ன கவலை? அவனது திட்டத்தை நினைக்க நினைக்க அவனுக்குள் சந்தோஷ ஊற்று பெருக்கெடுத்தது. பல வருடங்களுக்கு முன் ஆதிராவை ஏமாற்றி திருமணம் செய்தது இன்று தனக்கு எவ்வளவு உதவியாக இருக்கிறது என்று நினைத்து கழித்து கொண்டான். ஆதிரா அவனுக்கு உதவ மாட்டாள் என்றெல்லாம் அவன் நினைத்து கூட பார்க்க போவதில்லை. ஏனென்றால் அவனுக்கு ஆதிராவை பற்றி நன்றாக தெரியும். 4 வார்த்தை காதலாக இனிக்க இனிக்க பேசினால் அவள் உருகி விடுவாள். இதையெல்லாம் யோசித்ததும் அவனது திட்டம் அவனுக்கு திருப்தி அளித்தது. அதனால் அவன் மிகவும் சந்தோஷமாக ஆதிரா வீட்டிற்கு திரும்புவதற்காக காத்து கொண்டிருந்தான். காலையில் இருந்து அவன் மிகப்பெரிய வேதனைகளில் சுழன்று கொண்டிருந்தான். அவனது கம்பெனி திவாலாகி விடுமோ என்ற நினைவே அவனை யமனை போல் அச்சுறுத்தி கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது அவனை காப்பாற்றத்தான் அவனது ஆசை மனைவி ஆதிரா இருக்கிறாளே, அவள் ஏமாளியாக இருக்கும் வரை தான் எதை நினைத்தும் கவலைப்பட தேவையில்லை என்று நினைத்து சிரித்துக் கொண்டான். அவன் அவளுக்காக ஒரு சிறு துரும்பை அசைத்தாலே அவள் அவனது காலடியில் விழுந்து விடுவாள் என்று நினைத்தவனுக்கு இன்னும் புன்னகை விரிந்தது. ஆதிராவிற்காக நாள் முழுக்க காத்து இருந்தாயிற்று. ஆனால் இன்னும் அவள் வீடு வந்து சேர்ந்த பாடில்லை. அதனால் அவன் ஒரு முடிவை எடுத்தவாறு ரவியின் பங்களாவிற்கே சென்று பார்த்து விடலாம் என்று முடிவெடுத்தான். அதே நேரம் ஆதிரா இருக்கும் இடத்தை பற்றி வெளியிட நினைத்து கூட பார்க்கவில்லை ரவிச்சந்திரன். ஆனாலும் மாதேஷ் தனக்கு ஆதிராவின் மேல் இருக்கும் காதலையும் கடமையும் காட்ட ரவியின் வீட்டிற்கு வெளியிலேயே காத்து கொண்டிருந்தான். வெளியில் இருந்த செக்யூரிட்டிகளும் வாட்ச்மேனும் எவ்வளவு சொல்லியும் மாதேஷ் அவன் நின்ற இடத்தை விட்டு இம்மி கூட நகரவில்லை. இதை அறிந்த அவந்திகாவினால் சிரிப்பதை தவிர வேறு ஒன்றையும் செய்ய முடியவில்லை. அப்போ அவன் வெயிட் பண்ணட்டும், நாளைக்கு காலையில வரையும் வெயிட் பண்ணட்டும். ரவியிடம் போனில் பதில் தந்தாள் அவந்திகா. சரி, ஆனா நீ கேர்ஃபுல்லா இரு, உனக்கு என்ன வேணாலும் உடனே எனக்கு கால் பண்ணு. செக்யூரிட்டிங்கெல்லாம் போதும் தானே? ரவியின் குரலில் அவள் மீதான அக்கறை நர்த்தனம் ஆடியது.
ஏற்கனவே 10 பாடி கார்டுகளை ரவிச்சந்திரன் அவந்திகா இருக்கும் வீட்டினுள் நிறுத்தியிருந்தான். மேல் மாடியில் இருந்து கீழே அவர்களை பார்க்கும்போது ரவிச்சந்திரனின் அவள் மீதான அதிக கவலை கண்கூடாக தெரிந்தது. சிரித்து கொண்டவள், நீங்க கவலைப்படாதீங்க, 10 பேரே அதிகம்தான். இன்னும் பைத்தியம் பிடிச்சு ஏதாவது பண்ற அளவுக்கு மாதேஷ நம்ம அழுத்தல. அவந்திகா என்ன சொன்னாலும் அவள் மீதான ரவியின் கவலை குறைந்த பாடில்லை. இதற்கும் அவனுக்கும் அவந்திகாவை நன்றாக தெரியும். எந்த பிரச்சனை என்றாலும் எந்த நிலையிலும் நிதானத்தோடு அதை கையாண்டு வெற்றி வாகை சூடுபவள் அவனது காதலி. அவளது அறிவு அவ்வளவு சீக்கிரம் அவளை எந்த ஒரு ஆபத்திலும் சிக்க விடாது. இந்த நம்பிக்கைகள் எல்லாம் அவனுக்குள் இருந்தாலும் அவளுக்காக கவலைப்படுவதை அவன் மனது நிறுத்தவில்லை. அவள் யாராக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும், எத்தகைய மேதையாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும், அவளுக்காக கவலைப்படுவதை நான் நிறுத்த மாட்டேன் என்று திண்ணமாக அறிவித்தது அவனது இதயம். போனை அணைத்தவனுக்கு அவனை நினைத்தே சிரிப்பாக இருந்தது. எப்போதில் இருந்து இவன் இப்படி ஆகி போனான் என்று அவனுக்கு புரியவில்லை. மறுபக்கம் மாதேஷோ இரவு முழுக்கவே சந்திரன் குடும்பத்து வீட்டின் வெளியவே காத்து கொண்டிருந்தான். இதுதான் முதல் முறையாக அவன் ஆத்திராவிற்காக மிகவும் தீவிரமாக தனது நேரத்தை செலவிட்டிருப்பது. அதற்கு பரிசாக அவனுக்கு ஆத்திரா இருக்கும் இடமும் தெரிவிக்கப்பட்டது. ரவிதான் அவனது ஆட்களில் ஒருவனிடம் சொல்லி மாதேஷிடம் ஆத்திரா இருக்கும் இடத்தை சொல்ல சொல்லி இருந்தான். அந்த ஆளுக்கு நன்றி கூறிய மாதேஷ் விரைவாக ஆத்திரா இருக்கும் இடத்திற்கு விரைந்தான். அங்கு சென்று அந்த பங்களாவை பார்த்தவனுக்கு ரத்தம் எல்லாம் கொதித்தது. ஆத்திரா தற்போது இருக்கும் அந்த பங்களாவானது அவனது வீட்டை விட மிகவும் பெரியதாக இருந்தது. நாங்க இவளோட கள்ள காதலனோட வீட்டுக்கு வெளியே நாயா காத்துட்டு இருக்கேன், இவ என்னன்னா இங்க சொகுசா உட்கார்ந்துட்டு இருக்காளா என்று நினைக்க அவனது ரத்தம் அழுத்தம் எகிற ஆரம்பித்து இருந்தது. ஆம், அவன் ஆத்திராவிற்கும் ரவிக்கும் ஏதோ ஒரு கள்ள தொடர்பு இருப்பதாகத்தான் சந்தேகப்பட்டு கொண்டிருந்தான். இன்று அவளை ரவி தங்க வைத்திருக்கும் வீட்டை பார்த்தவனுக்கு அவனது சந்தேகம் உறுதியாகிவிட்டது. தனது சுருங்கி போயிருந்த சட்டையை சரி செய்து கொண்டவன் டோர்பெல்லை அழுத்தினான். இவன் வந்திருக்கும் செய்தி அவந்திகாவிற்கு தெரிவிக்கப்பட அவனை உள்ள விடுங்க என்றாள் அவந்திகா. அவளிடம் சரி மேடம் என்று சொன்ன பாடிகார்ட் போய் கதவை திறந்து விட்டான். உள்ளே நுழைந்த மாதேஷ் அங்கு இருக்கும் பாடிகார்ட்களின் எண்ணிக்கையை பார்த்து அதிர்ச்சியாகிவிட்டான். ரவியின் ஆத்திரா மீதான அதீத பாதுகாப்பு உணர்வு அவனுக்கு புரிந்தது. எதிரே இருந்த சோஃபாவில் அமர்ந்து டீ குடித்துக் கொண்டிருக்கும் ஆத்திராவை பார்த்தவனின் முகம் உடனே சோகத்தை தழுவி கொண்டது. ஆத்திரா, நேத்து ஃபுல்லா எங்கடி போயிட்ட? நான் எவ்வளவு கவலைப்பட்டேன்னு தெரியுமா? உன்னை காணும்னு சென்னை ஃபுல்லா தேடிட்டு இருந்தேன். கடைசியா நேத்து நைட்டு முழுக்க சந்திரன் குடும்பத்தோட வீட்டுக்கு வெளியவே நீ வருவேன்னு காத்துட்டு இருந்தேன் என்றான். இவனை பற்றி அறியாத யாராவது இவனது வார்த்தைகளை கேட்டார்கள் என்றால் இவனுக்கு இவனது மனைவியின் மீதான காதலை பார்த்து உருகி போய்விடுவார்கள் என்பது திண்ணம். ஒற்றை புருவத்தை உயர்த்திய அவந்திகா, என்ன நினைச்சு நீ கவலைப்பட்டிருந்தியா என்று கேட்டாள். ஆமாண்டி, 1000 இருந்தாலும் நீ என்னோட பொண்டாட்டி. சொல்லு ஆத்திரா, அந்த ரவிச்சந்திரன் உன்கிட்ட ஏதாச்சும் தப்பா நடந்துக்கிட்டானா என்று கேட்டான் மாதேஷ். இப்ப அவர் அப்படி நடந்துக்கிட்ட மட்டும் என்ன? அவந்திகா சாதாரணமாக கேட்டு இதை கேட்டு மாதேஷுக்கு தூக்கி வாரி போட்டது. என்னவா? அவனை என் கையாலேயே கிழிச்சு எரிஞ்சிட மாட்டேன், என்ன தவிர வேற யாரும் உன்னை தொடக்கூட முடியாது என்று குதித்தான் மாதேஷ். அவளை நீ ரொம்பதான் தொட்டுட்ட என்றபடி ஆத்திராவின் காலை பார்த்து நினைத்து கொண்டாள். இல்ல, எனக்கு எதுவும் ஆகல, இப்போ இதை கேட்கதான் இங்க வந்தியா என்று டீ கப்பை வைத்துவிட்டு சோஃபாவில் சாய்ந்தபடி கேட்டாள் அவந்திகா. அந்த ரவிச்சந்திரன் இவளை தொடக்கூட இல்லையா? மாதேஷுக்கு ஏமாற்றமாக இருந்தது. அப்படி அவன் ஏதாவது செய்திருந்தால் அதை காரணமாக வைத்து அவனிடம் இருந்து இன்னும் நிறைய கறக்கலாம் என்று நினைத்து வைத்திருந்தான் மாதேஷ். ஆனா நான் யோசிச்சிருக்கணும், இவள மாதிரி ஒரு நொண்டியை எல்லாம் யாரு திரும்பி கூட பாப்பான்னு. நீ உண்மையாலுமே நல்லா இருக்கியா? மீண்டும் அழுத்தமாக கேட்டான் மாதேஷ். அப்புறம் எதுக்கு ரவி உன்னை நேத்து வந்து அவர் கூடவே கூட்டிட்டு போனாரு? நான் அவர் உன்னை பாக்கணும்னு வந்திருக்காருன்னு நினைச்சிருந்தேன். உங்க 2 பேருக்கும் எப்படி பழக்கம்? இதுதான் முதல் முறையாக ஆத்திராவிற்கும் அவனுக்கும் நடந்த திருமணத்திற்கு பிறகு இவ்வளவு அக்கறையோடு அவன் கேட்கும் கேள்விகளாக இருக்கும் என்று யோகித்தாள் அவந்திகா. அவனும் ரவிக்கும் ஆத்திராவுக்குமான உறவு பற்றி தெரிந்து கொள்வதற்காகத்தான் இங்கு வந்ததே. எங்களுக்குள்ள என்ன பழக்கம், எப்படி பழக்கம் எல்லாம் உனக்கு தேவையில்லாதது. முகத்தில் அடித்தாற் போல் சொன்னாள் அவந்திகா. அது எப்படி ஆத்திரா? எனக்கு தேவையில்லாததா இருக்கும். நான் உன்னோட புருஷன். எனக்கு தெரியும் உனக்கு இன்னும் என் மேல கோபம் இருக்குல்ல. ஆனா நீ ஒண்ணு புரிஞ்சுக்கணும்,
நீ தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் என்னோட மனசுக்குள்ள வேதனை நீங்காம இருந்துகிட்டே இருக்கு. அதுவும் உன்னை அரை உயிரா ஹாஸ்பிட்டல்ல பார்த்த பின்னாடிதான் எனக்கு புரிஞ்சுது நீ இல்லாம என்னால வாழவே முடியாதுன்னு. எனக்குள்ள இருந்த உனக்கான காதல் இன்னும் ஆழமாகிடுச்சு, உயிர் உருகும் குரலில் சொன்னான் மாதேஷ். அதே நேரம் அவந்திகாவும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தால்தான். அவள் மட்டும் அந்த டீயை வாய்க்குள்ளேயே குடிக்காமல் வைத்திருந்தாள். இப்பொழுது அவனது முகத்தில் உமிழ்வதற்கு ஏதுவாக இருந்திருக்கும் என்று. ஆதிரா, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். நான் பண்ணதுக்கு எல்லாம் என்ன மன்னிச்சிரு. இப்ப என் கூட வீட்டுக்கு வாடி என்றபடி அவந்திகாவின் பக்கம் வந்து கொண்டிருந்தான் மாதேஷ். ஆனால் அவன் அவளை நெருங்கும் முன்பே அவனது முகத்தில் ஒரு பேப்பர் விட்டெறியப்பட்டிருந்தது. எத்தனை பெரிய அவமானம்! கோபமாக வந்தது மாதேஷுக்கு. அவனது அதிர்ச்சியில் இருந்து விலகும் முன்னரே அந்த பேப்பர்ஸ் அவனது காலில் விழுந்து அதன் மேல் இருந்த டிவோர்ஸ் செட்டில்மெண்ட்ஸ் என்ற வார்த்தைகள் அவனது கண்களில் பட்டன. சைன் பண்ணி கொடு, அதிகாரமாக சொன்னாள் அவந்திகா. தலையை நிமிர்த்தியவன் கண்கள் சுருங்க, இன்னும் கூட நான் இதுல சைன் பண்ணணும்னு நினைக்கிறியா என்று கேட்டான். ஆமா, அதுவும் இன்னிக்கே, அழுத்தமாக சொன்னாள் அவந்திகா. அவனது கால்களுக்கு கீழே கிடந்த பேப்பர்ஸை எடுத்தவன் அவற்றை கிழித்தவாறே, நான் இதுல சைன் பண்ண மாட்டேன் என்றான். மீண்டும் சில பேப்பர்கள் அவனது முகத்திற்கு நேரே பறக்க விடப்பட்டது. இந்த முறை அவற்றை கைகளில் பிடித்து விட்டான் மாதேஷ். ஒரு கட்டு நிறைய பேப்பர்ஸை எடுத்து மேசையின் மீது வைத்தாள் அவந்திகா. என்கிட்ட இன்னும் நிறைய இருக்கு, அதனால நீ கிழிக்கணும்னு நினைச்சா எத்தனை வேணாலும் கிழிக்கலாம் என்றாள் அவந்திகா அவனை முறைத்து கொண்டே. ஏன் இப்படி பண்ற ஆதிரா? நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டல்ல, இதுக்கும் மேல என்ன செய்ய வேண்டும் என்பது போல் கேட்டு வைத்தான் மாதேஷ். உன்ன மாதிரி கழுசடைங்களுக்கெல்லாம் என்னைக்குமே மன்னிப்பே கிடையாது, முகத்தில் அடித்தார் போல் சொன்னாள் அவந்திகா. இதை கேட்டவனின் ரத்த அழுத்தம் மீண்டும் எகிர ஆரம்பித்தது. எல்லாவற்றையும் சிரமப்பட்டு மறைத்து கொண்டவன் முகத்தில் ஒட்ட வைத்த சிரிப்புடன், ஆதிரா, நீ என்ன பண்ற? நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நான் இந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ண மாட்டேன். இந்த ஜென்மத்துல நீ எனக்கு மட்டும்தான் என்று அவன் அடுக்கிக் கொண்டே போக, யார் அங்க? வந்து இவனை தூக்கி வெளியே போடுங்க என்றாள் அவந்திகா. கராராக இவளது குரல் கேட்ட அடுத்த வினாடி கார்ட்ஸ் எல்லோரும் உள்ளே வந்திருந்தார்கள். அவள் இனியும் அவளது நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. அவளது கார்ட்கள் அவனை வெளியே இழுத்து செல்ல ஆரம்பிக்க, என்ன பண்றீங்க, என்ன விடுங்க, அவர்களின் பிடிப்பில் இருந்து திமிரினான் மாதேஷ். அவனால் அவர்களோடு ஈடு கொடுக்க முடியாமல் போக, அதிரா ப்ளீஸ், நான் செஞ்சது தப்புதான், என்ன மன்னிச்சிரு, என் கூட வீட்டுக்கு வா, நான் உன்னை நல்லா பாத்துக்குவேன், ப்ளீஸ் டி கத்தினான், கதறினான். அவந்திகாவோ சீக்கிரம் வெளியே தள்ளுங்க என்பதோடு முடித்து விட்டாள். அந்த பாடி கார்டுகளை பொறுக்க மாட்டாமல் அவனது வாயை அடைத்தார்கள். அவனை இழுத்து சென்று கேட்டுக்கு வெளியே தள்ளினார்கள். நாங்க உன்னை வார்ன் பண்றோம், மறுபடியும் மிஸ் நாதனை வந்து டிஸ்டர்ப் பண்ண அப்புறம் நீ அவ்வளவுதான் எச்சரித்தான் அந்த பாடி கார்டுகளுள் ஒருவன். அவனை வெட்டி போடும் ஆத்திரம் வந்தது மாதேஷ்க்கு. அதையும் அவன் இப்பொழுதே செய்து முடிக்கலாம் தான். அவனுக்கு இந்த பாடி கார்டுகளை பார்த்து எல்லாம் எந்த பயமும் இல்லை. ஆனால் அவர்களுடைய முதலாளி ரவிச்சந்திரன். அவனை பகைத்து கொண்டால் நிச்சயம் இவனால் உயிரோடு இருக்க முடியாது என்கிற ஞானம் வைக்கப்பட்டிருந்தான் மாதேஷ். அவனை இத்தனை அவமானப்படுத்தி அவர்கள் வெளியே அனுப்பி இருந்தாலும் ரவிக்கும் ஆத்திராவுக்குமான உறவு அவனை மகிழ்வித்தது. ரவிச்சந்திரன் ஆத்திராவை மிகவும் அதிகமாக பாதுகாக்கிறான். அந்த தொழில் மன்னனுக்கு ஆத்திரா மீதான இத்தகைய தாக்கத்தால் தனக்கு நிறைய லாபங்கள் இருக்க போகிறது என்று அவன் நினைத்தான். அவனை பொறுத்தவரையில் மனைவி என்பவள் கணவனின் உடைமை. என்ன ஆனாலும் கணவனை விட்டு மனைவி என்பவளால் இருக்க முடியாது. ஆகையால் எப்படியும் ஆத்திரா அவனிடமே திரும்பி வந்து விடுவாள் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. அதனால் தினமும் அவந்திகா இருக்கும் வீட்டிற்கு சென்றான் மாதேஷ். ஆனாலும் அந்த செக்யூரிட்டிகள் அவனை உள்ளே அனுமதிக்காமல் போக அவன் கெஞ்சினான், கதறினான், வேண்டினான், மண்டியிட்டு கூட இறைஞ்சினான். இதையெல்லாம் செக்யூரிட்டி வந்து அவந்திகாவிடம் கூற அவளுள் ஒரு எச்சரிக்கை உணர்வு வந்து அமர்ந்தது. இது அவளை அவன் உடலால் அடித்து துன்புறுத்துவதை விட மிகவும் ஆபத்தான ஒன்று ஆயிற்றே. எந்த ஒரு மனிதன் அவனது லாபத்திற்காக அவனது தன்மானத்தையே இறக்கி வைத்துவிட்டு பிச்சை எடுக்கிறானோ அவன் மிகவும் ஆபத்தானவன். இப்பொழுது அவன் அனுபவிக்கும் எல்லாவற்றிற்கும் 1க்கு 10 ஆத்திரா அவனிடம் திரும்பி சென்றால் ஆத்திராவிற்கு கிடைக்கும்.